ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா ரூமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே சமையல். நாங்க வந்து என்ன சொல்றது, சீமையில இருந்து மீன் கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காசிமேட்ல இருந்தே டைரக்டா நாங்க மீன் கொண்டு வந்திருக்கோம். என்ன மீன், என்ன சமைக்க போறோம், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் சண்டே ஃபுல்லா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சாப்பாடு வச்சிட்டேன். இத்தனை நாள் மௌலினாலதான் நம்ம வந்து மீனே செய்யாம இருந்தோம். ஏன்னா நமக்கு இங்க மீன் ப்ராப்பரா கிடைக்கல. ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு அழுகி போற மீனை நீ இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கி வருவ. நானும் இல்லப்பா, நீனு பாரு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, நாங்களே நேர்ல போய் வாங்கினாலும் எங்களுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா வந்து மீன் வாங்க தெரியல. எப்படி ஏமாந்துருவோம். ஓகேவா? அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து மீன் விற்கிறவங்க கூட சொன்னாங்க, நாங்க ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறோம், எங்க கிட்ட ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். அதுக்குள்ள என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து மீனவ ஃபேமிலி தான். ஆனா பட் எல்லாமே வந்து அங்க இருந்து இந்த பக்கம் எல்லாம் ஷிஃப்ட் ஆகி அங்க ஷிஃப்ட் ஆகி அப்படி போய் அப்படி இருந்து திருப்பி அங்க ராயபுரமே போயிட்டாங்க. ஒரு வழியா ராயபுரத்துல பீச் ஏரியால ஆக்குபை பண்ணிட்டாங்க. பீச் ஏரியால ஆக்குபை பண்ணிட்டாங்கல்ல, அவங்க அங்கதான் இருந்தாங்க. அவங்க வீடு அங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அதனால சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி இப்ப வந்து மீன் வந்து நம்ம செல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, யாரையோ நம்பி நம்ம வாங்குறதுக்கு நம்ம தானே, நம்ம தெரிஞ்சவங்க தானே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பி வாங்கலாம். நான் ஒரு தடவை வாங்கலாம்னு வச்சிருந்தேன். பட் அதுக்கான டைம் நமக்கு ப்ராப்பரா எனக்கு கிடைக்கவே இல்லை. அவருமே வந்து பஞ்சர் எல்லாம் தரேன் மேம், வீட்டுக்கே நாங்க கொண்டு தந்துடுறோம், நாங்க டெய்லி வந்து செங்கல்பட்டுக்கு வந்து நாங்க டெலிவரி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கலாம்னு நினைச்சிருந்தா, ஆனா அந்த டைம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி, இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன் பிடி தடக்காலம் வந்துச்சு. அதனால அவர்கிட்ட நாங்க வாங்கல. என்ன ரீசன் நம்ம வாங்கல, அதான் தடைக்காலம் வந்துருச்சு. as well as நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க சுத்திட்டு இருந்தோம், ஊர் சுத்தணும், மூணார் போனோம், பெங்களூர் போனோம். அப்புறம் நம்ம வந்து இமீடியட்டா வந்து நம்ம சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. பிளான் இப்படி வந்து அடுத்த நாள் நம்ம மீன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானே இல்லாம வந்துட்டு நம்ம வந்து நிறைய வந்து போயினே இருந்ததுனால சரி ஓகே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், சரின்ட்டு அப்படி அதுக்குள்ள நம்ம சிஸ்டரே ஆரம்பிச்சதுனால கதை இவ்வளவுதான் கதை, இந்த ஸ்டோரி. ஓகேவா? அதான் இப்படி வளர்ந்து நிறுத்தினு இருக்கேன் நானு. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மீனே வந்து பாத்தீங்கன்னா அப்ப கூட ஃப்ரெஷ்ஷா மீன் சாப்பிடுற யோகமே நமக்கு இல்லப்பா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து தான் ஃப்ரெஷ்ஷா வந்தது. நேத்து மத்தியானம் வந்தது. வந்தவொடனே நான் மசாலா எல்லாம் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு சண்டே சாப்பிடுறோம், சாட்டர்டே வாங்கணும். பட் ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அழகா கழுவி நீட்டா என்ன பண்றது, நம்ம ரெடி டு குக் மாதிரியே கொடுத்தாங்க. அடுத்தது என்ன சொல்லிச்சு, அடுத்த லெவல்ல வந்து நாங்க மசாலாவே போட்டு கொடுக்கலான்னு இருக்கோம்க்கா. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க மசாலா போட்டு கொடுங்க, எனக்கு சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னோடனே சரி ஓகே அதையும் செய்யுங்க, நாங்களும் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அவங்க மாமனார் சூப்பரா சமைப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இப்ப நாம என்ன செய்யறோம், ஒரு கடைக்கு வருவோம். ஓகேவா? மீனுக்கு பயங்கரமான காம்பினேஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பார் தான். மீன் குழம்புக்கு மீன் வறுவல்ன்றதை விட சாம்பாருக்கு மீன் வறுவல் அப்படியே வழன்னு உள்ள போவோம். எனக்கு இல்ல, எல்லாருக்கும் போவோம். உனக்கு மட்டும்னா ஸ்டக்காயா நிக்க போகுது. மீன் வாங்கணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எங்க வீட்டுல வஞ்சரம் யாரும் எதுவும் சாப்பிடவும் மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்கன்றத விட அதை ஒழுங்கா செய்ய வரமாட்டேங்குது நீங்க. அதனாலதான் வந்துட்டு ஈஸி டு குக், டேஸ்டி டு குக்ன்ற மாதிரி வேஸ்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வேஸ்டே வராது. அதனால வேஸ்ட் இல்லப்பா, டேஸ்ட். வேஸ்ட் எதுவுமே இருக்காது. அதனால நம்ம வஞ்சரம் தான் வாங்கணும். வஞ்சரம் வாங்கினாதான் இவனும் சாப்பிடுவேன்னுவான். மற்ற மீன்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டான். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதான் பாக்கும்போதே மீன் பளபளன்னு மஞ்சள் மீன். ஃப்ரெஷ்ஷா மீனை சாப்பிடுற பாக்கியம் நமக்கு இல்லை. நேற்று போயிட்டு இங்கே மீனை வாங்கி வச்சுட்டு ரோடா சுற்றி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சாப்பிட்டுன்னு வந்து இருந்தோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீன் பாருங்க, நல்ல பெரிய பெரிய சைஸ்ல தான் வேணும் அப்படின்னு இருந்தா, அதே மாதிரி நல்ல ஓரளவுக்கு இந்த கை இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பாம் சைஸ்ல வந்துருக்குது மீன். நேற்று உட்காந்து சின்ன வெங்காயத்தெல்லாம் இதுக்கு தான் உச்சி நிந்தியா? ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால என்ன பண்ண, சரி ஓகே எல்லாத்தையும் யூஸ் வச்சுக்கலாம். அப்பதான் புது ஸ்டாக் இறக்க முடியும் நம்மளால. அப்பதான் யூஸ் பண்ணுவோம். அந்த நேரத்துக்கு வந்து நான் வந்து எதையும் பண்ண மாட்டேன். இப்ப தொழில்நுட்பம்னா இது கஷ்டம் தானே. சும்மா உட்கார்ற நேரம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை வந்து சும்மா இருக்குதுன்னா
ஒண்ணு வந்து பூ கட்டுது, இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் உரிக்குது, இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்குது, புதினாவு கொத்தமல்லி அந்த மாதிரி கீரை எல்லாம் கிள்ளி வைக்குது. சும்மா உட்கார நேரம் கை பாத்தீங்களா பேபிமாவை சும்மாவே கை இருக்க கூடாது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணோம், நேரா அவுட் சைட்ல போயிடும். அவுட் சைட்ல போயிட்டு நோண்டிட்டு இருப்பேன். இல்ல அப்படின்னா எனக்கு எடிட்டிங் வேலை இருப்பேன் கை. அவுட் சைட் நோண்டுறது தான் இருக்கிறதுலயே வேலை இல்லாத வேலை. வெளியில போயிட்டு சும்மாவே தண்ணி அடிக்கிறேன்னு சும்மாவே இதுக்கெல்லாம் தண்ணி அடிச்சு எல்லாத்தையும் பெருக்கின்னு உட்காந்துருக்கோம். நீட்டா உனக்கு பின்னாடி வச்சிருக்கேன்ல, அதை நான் கழுவாம விட்டுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு பாரு அது எப்படி. வாரத்துல 2 நாள் கழுவணும், பெருக்கணும் டெய்லி. ஆனா அது தெரியுமா, உனக்கும் எக்ஸசைஸ். ஐயோ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் பட்டி மாவுன்னு நினைக்கிறேன், பட்டி மாவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வலிக்கிட்டு வந்துட்டா. அப்புறம் வந்து நான் கழுவுறேன். இங்க புடிச்சிச்சு இப்படி ஆயிட்டேன். ஏன்னா இங்க கழுவுனதுக்கா தொடக்கம் போட்டு பெருக்குறேன், அதுக்கு அப்படி ஆயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சது நம்ம கொஞ்சம் வீக்காவே இருக்கோம், கொஞ்சம் நம்மள வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது. ஆனா பட் என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் வெஜிடபிள் இருக்கணும்ன்றது கரெக்ட் தான். பட் ஆனா நாங்க சேர்த்துன்னு தான் இருக்கோம். மீன் பைட் கேப்ல இன்னைக்கு சண்டேங்கனால வெஜிடபிள் ஆகாது. அது வந்து காய்ச்சலை கொண்டு வந்துரும். வெஜிடபிள் சாப்பிட்டோம்னா ஐயோ சண்டே நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிடலையே அப்படிங்கிற ஃபீல் ஆயிடும். அது ஒண்ணு. யாராவே சாப்பிட மாட்டேன் என்னமோ தெரியல, யாராவோ பார்க்கும்போது எல்லாரும் யாராவா காட்டுறாங்களா, யாராவது சாப்பிடும் போல இருக்கான. ஒரு பீஸ் தான் சாப்பிடுவேன், அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் யாராவது குழம்பு வச்சு ஒரு நாள் சாப்பிடும். ஊன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப வரும்போது யாராவது வாங்கிட்டு வந்துருப்பேன் நானு. அது இன்னொரு தெரியுமா, ஃபேஸ்ல இருக்க ஷ்ரிங்க் எல்லாம் வந்து சரியாகும். பருப்பு தண்ணி இல்லப்பா, அரிசி தண்ணிப்பா. அரிசி தண்ணியா அது? சரி ஓகே. சரி, அரிசிக்கை விட பருப்பு நல்லா எல்லோயிஷா இருக்குது இல்ல, ஷ்ரிங்க் ஆகாதா? அது எதுவும் இதெல்லாம் இல்லையா? ஓ சாம்பாரா? அப்பா நீ ஏன்பா சாம்பார் முருங்கா இல்லையா? காய் எதுவும் இல்லப்பா. நான் வந்து இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம்னு காய்கறி எல்லாம் நான் எதையுமே இது பண்றது இல்ல. வாங்கி நீயும் அறுவடை பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணுகிறேன். அதுக்குள்ள 1 மாசம் ஆகும். மோனாக்குதான் அதெல்லாம் ஆகும். எப்படிலாம் தச்சு பிள்ளைக்கு நோ மருந்தே இல்லாத சமையல் கண்டிப்பா ஆயிடுமா அதுக்குள்ள? அதெல்லாம் ஆயிடும். வெண்டைக்காய் வந்துரும். இப்பவே வெண்டைக்காய் வரும். 1 மாசம் வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு நான் பொரிச்சு என் வெண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு போறேன். மோர் குழம்பு. தக்காளி 1 மாசம் ஆயிடும் இல்ல வளர்றதுக்கு. இப்போ நம்ம வச்சே 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சேப்பா. ஆகும்பா. இப்பதானே அது உயிர் பிடிச்சிருக்குது. உயிர் பிடிச்சிச்சா எல்லாமே? சூப்பரா. ஆனா உன் கீரை தான் பாரு. அத 10 நாளைக்கு ஒருக்கா மிக்ஸ் போடணும்னாரு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு போகும்போது வாங்கணும். ஆமா பாத்துப்பா, சிலிண்டர் புஷ்ன்னு போயிட போகுது. எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சு மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி பொக்குன்னு போச்சுன்னு வச்சுக்கன்னா அதுக்கு ஆகும். சிலிண்டர் வேற இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இங்க நான் நேத்து நைட்டே சொன்னேன் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு, நீ கேட்கவே இல்லை. ஓகே, சாம்பார் ரெடி, சாப்பாடு ரெடி. ஓகேவா? இப்ப இத தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாமா? சாம்பார்னா ஒண்ணுமே போடல நீனா அதுக்குள்ள ரெடின்ற. சாம்பார் தூள் போட்டு மஞ்சள் தூள் என்னென்ன பண்ண கரெக்டா சொல்லு. சின்ன வெங்காயம், தக்காளியும் இதுவும் வதக்கி வச்சிருந்தேனா. ஓ பருப்பு வேக வச்சிருந்ததை எடுத்து ஊத்திட்டேன்ல, தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப என்ன சாம்பார் தூளும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சோடனே ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். அது கொத்தமல்லி தூக்கிட்டேன், வேலை முடிஞ்சது. இப்ப மெயின் ஐட்டம் ஃபிஷ் ஃப்ரை. தயவு செய்து நேத்து வறுத்தா மாதிரி வறுக்காத, 90% பாயில் லைடு. அப்பதான் அழகா லட்டு மாதிரி வாயில போகும். என்னப்பா வெடி பாத்துனுங்கிற? கல்லு காய வேண்டாமா? பறக்கா வெட்டி மாதிரி பறந்தனா நான் என்ன பண்ணுவேன்? நான் பறக்கா வெட்டி மாதிரி பறக்கிறதுக்கு இல்லப்பா, இதுவும் வச்சுட்டு எண்ணெயை ஊத்தி விட்டா அது காஞ்சின்னு கிடக்கும்ல. கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் தான் எண்ணெயை ஊத்தணும். நல்ல கல், அப்பதான் ஒட்டாது. ஆனா நீ சரியான தலைகீழ்ப்பா. எண்ணெயை ஊத்தி காய வைப்பாங்க, நீ எண்ணெயை போட்டு தாளிக்கும் போது எண்ணெய் கொதிச்ச பிறகுதான் தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் போடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எண்ணெயை ஊத்திட்டு உடனே தாளிக்கிற ஐட்டமா அது உள்ள போடுவேன். நீ இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊத்தணும். அப்பதான் வந்து நம்ம போடுற மீன் கல்லுல ஒட்டாது. அது எதுவா இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது நம்ம வறுக்கிறோம் பொரிக்கிறோம் எண்ணெயில அப்படின்னா நல்லா கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி போடுவாங்க. தண்ணி ஒட்டாம ஓடு பத்திய உருண்டு அந்த மாதிரி. அது நான் வந்து ஒரு இதுல யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்யும் போது நல்லா கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம்
நம்ம வந்து ஏதாவது போடுறோம்னா கல்லுல ஒட்ட மாட்டேங்குது, எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது, ஒட்டாம கீழே அடியில ஒட்டாம வரும். இன்று ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. பேபிமா லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வரும். நீ சொல்றேன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், எண்ணெய் டப்ப டப்பன்னு ஊத்தி காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணக்கூடாது. நல்லா கல்லு காய்ச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்துறோம்னா அந்த கல்லோட ஹீட்ல எண்ணெய் அப்படியே டக்குன்னு சூடாயிடும், அப்போ ஒட்டாது. எண்ணெய் டப்பா காலி ஆகும். அதுதான் நானும் பார்த்தேன். பயங்கரமா சமைக்கிறப்பா நீனு, காலி ஆகுற ரேஞ்சுக்கு சமைக்கிற. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா முதல்லலாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம், அப்புறம் ஓகே எக்ஸ்பைரி அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போடும். ஆனா பட் இங்க வந்து இங்க இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் குக்கிங் தான் பேபிமா, சமைச்சுதான் சாப்பிடுறோம் கம்ப்ளீட். இன்னைக்கு ஆசை தீர மீன்லயே அடி எல்லாரையும், இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு. ஆனா ஹோட்டல்ல இது கொதிச்சிச்சு, ஆஃப் பண்ணிட்டேன்ப்பா. ஓகே, அதுக்குள்ள வாப்பா சாம்பார் ஆயிடுச்சா? இங்க காட்டு. இது சாம்பார் இல்லப்பா, பருப்பு குழம்புதான்ப்பா. பரவாயில்ல, இதான் இது டேஸ்ட். சாம்பார் மாதிரி இதுவும் பயங்கர டேஸ்டா இருக்கும். அந்த ஒரு மீன் ஆக்சுவலி 2 துண்டு மீன் 350 ரூபாய்க்கு விக்கிறாங்களா? காத்து வருதா அவனுக்கு? 2 பீஸ் வந்து 350 rupees அந்த மாதிரி தான் தருவாங்க. போடுவா போடு. பாத்து இன்னும் போடு. இது இவ்வளவு பெரிய தவாப்பா, நீ இன்னும் மீன் வறுக்கிறது அந்த மூளை டர்னிங் வரைக்கும் வாசம் வருதுன்னீங்கல்ல, மீன் நல்லா இல்ல வாசம் வருதுன்றீங்களா இல்ல வேணுமா சூப்பரா வறுக்குதுன்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. அவங்க இப்பதான் வறுக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்பதான் வறுக்கிறதே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. நானும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலேஜ் படிக்கும் போது போனிடெயில் வச்சிருந்தேன், நல்லா ஃபுல்லா தூரத்துக்கு வச்சிருந்தேன். எங்க அம்மா வெட்டுன்னாங்க, நான் கேட்கவே இல்லை. ஏன்னா என்ன சொன்னாங்க, அது ராசி இல்லை உனக்கு, வெட்டிடுறாங்க, முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா தான் இருக்குதுன்னு. ஆனா என்ன ஆச்சு, நானு தர்ஷனா எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து எல்லாருமே நாங்க ராமேஸ்வரம் போனோம். என் ஃப்ரெண்டோட கசின் வீடு அங்க இருக்குதுன்ட்டு கார்ல போனோம். போயிட்டு வரும்போது மாமன்டூர்ல ஆக்சிடென்ட். அப்பதான் எனக்கு இந்த தழும்புலாம் வந்தது. தர்ஷனாவுக்கு அடிபட்டது, எல்லாருக்குமே அடிபட்டது. ஸோ அப்போ அந்த டைம்ல வீட்டுல நான் ரெஸ்ட் எடுத்துன்னு இருந்தேன் பாருங்க. நைட்டு எங்க அம்மா முடிவு வெட்டிட்டாங்க. அது ராசி இல்லைன்னு சொன்னா கேட்டியா நீன்னு அப்படின்னு கொத்தா வெட்டி பக்கத்துல வச்சிருந்தாங்க பாருங்க. காலையில எழுந்து சொன்னா எப்பவுமே ஹேர் ஸ்டைல் நல்லா பயங்கரமா இருந்ததுன்னா எப்படின்னுவோம்ல, இப்படி என்ன சல்லுன்னு உள்ள போச்சு, என்னடா ஆகுதுன்னு பார்த்தா முடிய காணோம். நான் பஸ்கட் போட்டு போறேன். பஸ்கட்னா மொட்டை அடிச்சு முடி வளரலாம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தாடி வை எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு, ஏதோ டிம்பிள் வந்துருது அப்படின்றாங்க. அப்படின்னா குழி சிரிச்சா கணத்துல குழி டிம்பிள் உழுதா தெரியலையா? எனக்கு உழுந்தா மாதிரி எனக்கும் தெரியல. ஒருவேளை உள்ள பல்லு வலிக்குது இல்ல, பல்லு வலிக்குது உள்ள கேப் ஏர் கேப் உழுதுன்னு நினைக்கிறேன். தெரியாது, ஆனா இப்ப தெரியுது. நான் வீடியோல பாக்கும்போது எனக்கு தெரியுது. சார் என்ன படிச்சீங்க, டிம்பிள் நல்லா இருக்கு. கண்ணத்துல குழி விழுந்தா என்ன சொல்றது, காசு நிறைய இருக்கும் அப்படிம்பாங்க. இப்படிதான் காலங்காத்தால பாமா முடியெல்லாம் கொட்டுதுமான்றேன். உனக்கு வந்து பணக்கார சொட்டடா அப்படியே நம்மளுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்க வேண்டியது. சோ அதனால அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மௌலியும் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு எங்க அம்மா வச்சாங்க. அவன் அவ்வளவுதான் வைக்கவே இல்லையா? பேபிமா கிட்ட சொன்னா பேபிமா கேட்காது, அதனால நானே உள்ள பூந்து வெட்டி விட்டு போறேன். நான் பஸ்கட் போட்டு வர போறேன் பாருங்க. பஸ்கட்னா ஆக்சுவலி இங்க இப்படி விட போறேன்னு சொல்லிதான் நீ உங்க மாமாவும் பண்ணினுங்கிறீங்க இல்லையா? அவரு இப்படிதான் அவரு பங்குட்டுன்னு இருக்காரு. நான் ஃபுல்லா வளர்க்குறேன். நான் பங்குட்டு இல்லையா? பங்குட்டா நல்லாவே இருக்காது, கோழி படெக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா எனக்கும் பங்குட்டப்போ அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வளர பெருசாயிடும். இது நான் சொன்ன மாதிரி 90% பாயிலா கீழ இருக்குது. இன்னமா இனி 3 பீஸ் தான் இருக்கு. லேயரா அவ்வளவுதான். 11 பீஸ் இருக்குடா. எல்லாத்தையும் எல்லாம் இப்பவே முடிஞ்சிடும். நேத்து 3 14. அதான் சொல்றேன். 11 பீசஸ். 11ல வந்து எனக்கு 4 3. ஓகே ஓகே. இல்ல 533. பத்தியா? ஓகே நோ ஐ எக்ஸ்ட்ரா ஏத்திட்டேன். 533. நேத்து நீங்க சாப்பிட்டீங்க, சாப்பிடவே இல்ல நான். அது சாப்பிட யார் வேணாம்னா பெரிய வீட்டுல அடிக்கடி அழுக்கு பண்றது யாரு, கலீஜ் பண்றது யாரு தெரியுமா?
யாரு? நீதான். பின்னால பாரு. 1 லட்ச ரூபா கொடுத்து சோபா வாங்கி போட்டு உன் மூக்கு துண்டை எடுத்து அதுல வச்சுக்கிறேன். இப்ப நான் மூக்கெல்லாம் தொலைக்கிறது கிடையாது. ம். இப்ப எனக்கு வந்து இங்க செட்டில்ட் ஆயிடுச்சு. இங்க பொல்யூஷன் கம்மியா இருக்கறனால என்னன்னு தெரியல, செட்டில்ட் ஆயிடுச்சு. இப்ப இங்கெல்லாம் கோல்டு வரல. நான் ஏதாவது தேவையில்லாத ஐட்டம் சாப்பிட்டாதான். சமைக்கிறதை விட சரியா டஃபஸ்ட் வேலை என்ன தெரியுமா? கிச்சனை கிளீன் பண்றதா? பார்த்து பதனமா அழுக்கே இல்லாம கிளீன் பண்ணும். அப்படி அழுக்காயிடுச்சுன்னு வைங்க, அத சோப்பு போட்டு மொழிகி கிளிக்கி எப்படி இருந்த பேபிமா இப்ப எப்படி ஆயிடுச்சு பாருங்க. கிச்சனுக்கே கூகுள் மேப் போட்டு போயிட்டு இருந்த பேபிமா இப்ப கண்ணை மூடனா இங்கதான் நிக்குது. நம்ம எங்கேயும் தேடணுன்ற அவசியம் இல்லை. பேபிமா எங்க இருக்கு அப்படின்னா கிச்சன். பேபிமா எங்க போயிட்டு இருக்குது? கிச்சன். எப்படி ஆக்கிட்டீங்கன்னு பாரு, எப்படி கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு குப்பை கண்ணுல பார்த்தா அப்படியே நெஞ்சு வெடிச்சிரும். ஏன்னா ஒவ்வொன்னும் கஷ்டப்பட்டு நீ கிச்சனை மட்டும்தான்ப்பா கிளீன் பண்ற, நான் வீட்டையே கிளீன் பண்ணுகிறேன். ஒரு சின்ன கரை இருந்ததுன்னா கூட எடுத்து போட்டு தொடச்சுன்னு வாங்குகிறேன். என்னப்பா பண்றது? எல்லாம் காசுப்பா, காசு. கொஞ்சம் அந்த காசை கொடுத்துலாப்பா இந்த வீட்டுல. அது என்னமோ கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டை கட்டிப்பா கல்யாணத்தை பண்ணிப்பான்னு ஏன் சொல்றாங்க? இந்த மாதிரி வேலை செய்யும் போதுதான் தெரியுது. கல்யாணமும் சாதாரண வேலை கிடையாதுப்பா. ஆமா தெரியுமா? சும்மா வேலை கிடையாது கல்யாணம் தான். அப்படியே பெண்டு நிமிந்துரும். அதுலயும் மெயினான வேலை அதானப்பா. இல்லப்பா, நம்ம வேலை இங்க பரவாயில்ல. மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் வைக்கிறவங்க கல்யாணம் எப்படின்னா, சோறு சரியில்ல, எனக்கு சோத்துல கறி இல்ல இப்படின்ற பஞ்சாயத்துல அங்க வரும். ஆமா ஆமா. ஆனா இப்ப ஆமா மேபி ஊர்ல எல்லாம் வரும். இப்போ என்ன செய்யறாங்கல்ல, இப்ப மேக்சிமம் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்ல புக் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஆனாலுமே வந்து சொல்ற அந்த மாதிரி எல்லாம் எந்த இடத்துல இருந்து எங்க பிரச்சனை வரும்னு தெரியாது. கல்யாணத்துல வீடு கட்டினாலும் அதேதான். ஆமா கரெக்டா? எந்த இடத்துல இருந்து எது புடிங்கின்னு வரும். சரி தோட லைட்டா தேய்ச்சி விட்டேன். சும்மா லைட்டா தான் தேய்க்கிறேன். அவங்கள சர்வீஸ் வர சொல்லணும். அதனால லைட்டா அது கொஞ்சம் தூக்கு. அது உள்ள எறும்பு இருக்கான்னு பாக்கணும். தூக்க அதே சம்டைம்ஸ் அதுல ஓடி இருந்தது, அதனாலதான் பாருங்க. அதுக்கு எதுக்குப்பா எல்லாத்தையும் புடிங்கினுக்குற? திரும்பி உனக்கு ஒழுங்கா போட தெரியுமா? என்னப்பா முக்குற? ஆட இங்க ஃபுல்லாவே தண்ணி பண்ணிட்டியா? கீழ இருந்ததா இங்க இருந்ததா முன்னாடி இருந்தா ஃப்ரண்ட்ல இருந்தா தூக்கணும். இங்க கைய உள்ள போலியா? அது ஒரே இது லைட்டா தான் புடிச்சு தூக்கணும். தூக்கு ஒரு பக்கம் ஒரு சைடுல உள்ள விட்டானா தான் வெளில வரும். நீ சோப்பு நீ வேற போட்ட. சரி விடு. கைய உள்ள போனா தானே தூக்க முடியும் என்னால. ஒரு பக்கம் தூக்க வந்துரும். வரல வழுக்குது கை. தெரியல, எனக்கு பிடிக்கிறதுக்கு பிடிமானம். அதான் பிடிமானம் தான் இல்ல, வழுக்குது. புடி, நான் வரேன். ஓகே. அந்த பெயிண்ட் அடிச்சதுனால கிளீனா இருக்குது கீழே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவனை தூக்கு சொன்னது தப்பா போச்சுப்பா. அந்த ஒயரை பிச்சு போட்டு வச்சு விட்டுறாதப்பா. இப்ப எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து அடுப்பு பத்த வை. எப்படி வருதுன்ட்டு மழை எங்க ஒண்ணுமே தெரியல. இல்ல அங்க பாரு, அங்க கொட்டுது பாரு தண்ணி எப்படின்னு தட தடன்னு. அதுல இருந்து தெரியல மழை எவ்வளவு வேகமா வந்திருக்குன்ட்டு. இங்க பாருங்க எல்லாம் கிளீனா எடுத்து வச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊத்தவே இல்லை. இந்த பக்கம் செடியை மாத்தி வச்சிட்டோம். ஏன் மாத்தி வச்சோம்னா, ஏன் இந்த பக்கம் செடியை மாத்தி வச்சோன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ஓவரா வெயில் பத்தியுது, அந்த பக்கம் வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா வெளிச்சம் விழுகுது. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு